ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பரமேஷ் ரியல் எஸ்டேட். மிக குறைஞ்ச விலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 ஏக்கர் 20 சென்ட் தென்னந்தோப்பானது திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய நேஷனல் மெயின் 44 ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் அரை டு 1/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க. ரொம்ப விலை கம்மி தான். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன அந்த 3 ஏக்கர் 20 சென்ட் தென்னந்தோப்பானது. இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை போகிறீங்க பார்த்தீங்களா, 4 வே. அந்த 4 வேலேருந்து வெறும் ஒரு 1/4 to 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் நம்மளுக்கு அமைச்சிருக்கு. இப்போ ஜூம் பண்ணி காட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதான் பைபாஸ் 4 வே. பாருங்கள், பெரிய பில்டிங்காக இருக்கு பாருங்க. சுற்றிக்க பிளாட் போட்டு பிளாட் சேல்ஸ் ஆகி பெரிய பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. சுற்றிலும் வீடு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. அப்படி ஊருக்கு பக்கம் வச்சுக்கோங்க. பைபாஸ்லேருந்து நீங்கள் அப்படி நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போய்க்கலாம். ஒட்டு மொத்தம் பார்த்தா 3 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 போர், ஒரு இலவச மின்சாரம், ஒரு வேலையாட்கள் தங்குவதற்கான வீடு, ப்ளஸ் வந்து ஒரு 27 மரம், இலை மரம், தென்னை மரம், காய்க்கிற மரமாகவும் மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 85 கண்டு பார்த்தீங்கன்னா பாலை போகிற ஸ்டேஜ்லேயும் ஒரு சிலது பாலை போட்டிருக்கு, மிச்சம் போன பாலை போகிற ஸ்டேஜ்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊரடி தோட்டமாகவும் கிடச்சிருது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் வீடு இருக்காருங்க. பூராமே தோட்டத்து வீடு தான். அங்கங்கே பெரிய வீடு கட்டி தோட்டத்து வீடு இருக்குது. ப்ளஸ் கிராமத்து மிகப்பெரிய காமலாபுரம் பார்த்தீங்களா, காமலாபுரத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் வந்து நம்ம லொக்கேட் ஆகிருக்குங்க. காமலாபுரம் 3 ரோடு இருக்குது பார்த்தீங்களா. மதுரையிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு திரும்பினா செம்பட்டி பழனி போகிறது, ஸ்ட்ரைட்டாக போன திண்டுக்கல். அந்த 3 ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது வந்து வேலையாட்கள் தங்கக்கூடிய செட்டுங்க. 2 போர், ஒரு இலவச மின்சாரத்தோடு அமைஞ்சிருக்கு. இதில் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்றதை ஃபுல்லாக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஒரு 27 மரம், பெரிய மரம், தென்னை மரம், காப்பு மரமாகவும், ப்ளஸ் அது போக கொஞ்சோண்டு ஜாதி பூச்செடி போட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஜாதி பூச்செடி போட்டு அதேமாதிரி பக்கத்தில் நிலக்கோட்டைனால நிலக்கோட்டைக்கு வந்து டெய்லியும் ஜாதி பூ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து தனியாக ஃபென்சிங் போட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 85 கண்டு தென்னங்கண்டு போட்டு அது ஃபுல்லாக பாலை போகிற ஸ்டேஜில் இருக்குது. நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர் பக்கமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கோவங்கொடி இருக்குது பார்த்தீங்களா, 1/2 ஏக்கருக்கு கொஞ்சம் கூட வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோவங்கொடி போட்டிருக்காங்க. கோவங்கொடி போட்டு கோவங்காய் தெரியுங்களா உங்களுக்கு. இப்போ நல்ல ரேட்டு போகுது, பொரியலுக்கு அது நிறைய ரேட்டு போகுது. நம்மளே சந்தையில் வாங்கும்போது போன வீக் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 25 ரூபாய் எவ்வளோ சம்திங் கொடுத்தாங்க. கிலோ 100 ரூபாய்க்கு நம்மகிட்டே சந்தையில் விற்கிறாங்க. நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. கோவங்காய் வந்து ஏகத்துக்கு எல்லா பக்கத்துமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தென்னை மரம், அப்புறம் தென்னங்கண்டு, அப்புறம் கொஞ்சம் ஊடு பயிர் வாழை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவங்கொடி, அப்புறம் வந்து மல்லிகைப்பூ செடி, இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ஏக்கர் 20 சென்ட். இதை கொஞ்சமாக பிரித்து தான் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையாட்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது, சின்ன ஒரு செட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தான் வச்சுக்கோங்க. வேலையாட்கள் தங்கிறதுக்கு ஏதுவாகவே இருக்கும். அவங்களுக்கு வந்து போக்குவரத்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கரூர், ஈரோடு, மதுரை இந்த மாதிரி ஏரியா வந்து அதிகமாக வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து பக்கன்றனால உங்களுக்கு போக்குவரத்துக்கு சிரமம் கிடையாது. எந்த நேரம் போய்க்கலாம், வந்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதை ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். பட்டு இப்போ மேக்ஸிமம் எல்லாமே அப்படி தான் கிடைக்கிது இடம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகக்கூடிய பாதை பார்த்தா ஓடப்பாதைன்னு கிடையாது. பழைய காலத்து ஓடப்பாதை, ஆனால் தண்ணி வரக்கூடிய பாதை கிடையாது. ஆனால் பார்த்தா எங்களுக்கு ஓடப்பாதையுமே தெரியாது. நீங்கள் நார்மலாக ஒரு ஏரியாவுக்கு போய்ட்டு வந்தால் ரெகுலராக லாரி, பஸ்ஸு, கார் இப்படி மண் பாதையில் போய்ட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாதை. 30 அடி பாதை. இப்போ வந்து டாரஸே உள்ளே போய்ட்டு வந்துச்சு. நாங்கள் போயிட்டு வரும்போது ஒரு டாரஸ் வந்து உள்ளே கோழிப்பண்ணை வச்சுருக்காங்க. கோழிப்பண்ணை இருக்குது. அந்த கோழிப்பண்ணைக்கு லாரி பெரிய டாரஸே போயிருந்துச்சு. இது கோழி தீவனம் இறக்கிறதுக்காண்டி. அந்த டாரஸ் போகிற பாதையை வீடியோ எடுக்கும்போது செல் கேங் ஆகிறதுனால நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. இல்லைனா அந்த வீடியோமே வந்து இதில் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். அந்த டாரஸ் போகிற மாதிரி இந்த காரு, லாரி, பஸ்ஸே உள்ளே போய்ட்டு வருங்க. அந்தளவுக்கு தான் சமமாக இருக்கும். 30 அடி பாதை. போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க. ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. ஊருக்கு பேக் சைடு இருக்குது. சரிங்களா. நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் நீங்கள் அந்த பைபாஸ்லேருந்து ஊர் வழி வந்தீங்கன்னா ஒரு பிளாட் பாதை வழி வந்தால் ஒரு 100 மீட்டரில் வந்துடலாம். நீங்கள் இந்த சொல்கிறோம்ல, இந்த வாக்கிய பாதை சொல்கிறோம்ல, அது வழி போனால் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும். இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை மாதிரி 3 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு மொத்தமாக சேர்த்து 75 லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான். விலை வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. விலை வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நேரடி சிட்டிங்களா குறைச்சி பேசிக்கலாம். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் 2 பேர்த்து வந்து இந்த 2 ஏக்கர் 3 ஏக்கர் 20 சென்ட் பார்த்தீங்களா, அதில் 2 ஏக்கர் ஒரு ஆள்கிட்டையும்
1 ஏக்கர் 20 சென்ட் அண்ணன் ஒரு ஆள்கிட்ட இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேர் சொத்து, 2 பேர் சேர்ந்து விற்கிறாங்க. 2 போர் இருக்குது, இலவச மின்சாரம் இருக்குது, ஓகேங்களா. தென்னை மரத்தோட வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு கோவங்காய் வருமானம் கொடுத்துருக்கு. நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒர்த்தபுள் சொல்லலாம். இந்த இடத்த பற்றி மேலும் கூடுதல் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.